தமிழ் சினிமாவில் வந்து ரிலீஸ் காலம் எப்போவுமே உண்டு. ஆனால் ரீரிலீஸ் காலம் இருக்குல்ல, அது வந்து அவ்வப்போது தான் வரும். இப்போ அண்மை காலமாக நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயினுடைய படங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் அரசியலுக்கு போகிறாரு, அவருடைய 69வது படம் தான் கடைசி அப்படின்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் அவர் முந்தைய படங்களுடைய வெற்றி படங்கள் எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த கமலா தியேட்டர், ரோகிணி தியேட்டர்லலாம் கூட்டம் வந்து அலை மோதுது. அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் விஜயினுடைய ரசிகர்களுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி பாட்ஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டரே வந்து தெரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் எல்லாம் ஒன்றா கூடி அந்த தியேட்டரில் அவ்வளவு அலப்புற ஒரு சீன் பை சீன்னு ரசிச்சிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு ஸ்பீடான படம் இனிமேலும் வரப்போகிறதில்ல. அப்படி ஒரு ஸ்பீடான படம் இது. அந்த படத்தை காட்சிக்கு காட்சி ரசித்த ரஜினி ரசிகர்கள் இதோட இன்னும் எத்தனாவது முறையாக அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. காட்சி டாக்கீஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது அந்தந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய பரவசத்தில் ஆழ்ந்துடுறாங்க. அப்படி ஒரு படமாக கேப்டன் பிரபாகரன் வரப்போகுது. ஆகஸ்ட் 24 அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் முறையில் படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நேற்று இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. ஆர்கே செல்வமணி அவர் தான் ஹீரோ. அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து விஜயகாந்தாக இருந்தால் கூட அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த வகையில் ஆர்கே செல்வமணி ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அந்த படத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். விஜயகாந்தை வைத்து படம் எடுத்த ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்டர்களுமே அங்கே வந்திருந்தாங்க. ஆர்வி உதயகுமார், விக்ரமன், இன்னும் பல பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஆபாவானன் மட்டும் மிஸ்ஸிங். அவர் ஏதோ அடுத்த முறை கலந்துப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த படத்தை விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் தான் தன்னுடைய பொற்கரங்களால் ரீரிலீஸ் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக ரீரிலீஸ் பண்ணுறவர் வேறு முயற்சி எடுத்து பண்ணுறவர். அதாவது அந்த அந்த விழாவை துவக்கி வைக்க போகிறவர் விஜய பிரபாகரன். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் விஜய் பிரபாகரே பிறந்தார் அப்படின்னு செல்வமணி ஒரு தகவலை சொன்னார். அதாவது நாங்கள் ஷூட்டிங் பரபரப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். பொங்கல் ரிலீஸு அந்த பரபரப்பில் நாங்கள் இருக்கும்போது தான் பிரமலதா மேடத்துக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து தொடர்ந்து ஷூட்டிங்லேயே இருந்தார், எடுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து ராவுத்தர் தான் நீ முதல்ல கிளம்பு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வா அப்படின்னோடனே அப்புறம் படப்பிடிப்புக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் பிறந்தவர் தான் விஜய் பிரபாகரன். இன்றைக்கி அவர் வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் அப்படின்லாம் ரொம்ப பெருமைப்பட்டார். ஆக்சுவலாக செல்வமணி வந்து புலன் விசாரணை படம் பண்ண வந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எதையுமே அவர் வெளியில் சொல்லலை. ஒருவேளை அவர் அது வேண்டான்னு நினச்சிருக்கலாம். பட் இந்த நேரத்தில் நாம் அதை சொன்னோம்னா இப்போ வளர்ந்து வர்ற பல இயக்குநர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அறிமுக இயக்குநர்கள், நாளைய இயக்குநர்கள், அப்புறம் பெரும் கனவோடு தெரிந்து கொண்டிருக்கிற பல பேர் இயக்குநர்களாகணுங்கிற கனவோடு. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இது வந்து இந்த விஷயம் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து புலன் விசாரணை படத்துக்கு முன்னால் செல்வமணி வந்து சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்தவர். பிஎஸ்சி மேத்ஸ் படித்ததாக சொல்கிறாங்க ஒரு கல்லூரியில். ஊரில் வந்து செங்கல்பட்டில் அவங்க அப்பா வந்து தமிழ் ஆசிரியர். அங்கேருந்து சென்னையில் வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தார் அவர். இவருக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அப்பா அதற்கெல்லாம் அனுமதிக்கலை. பையன் வந்து படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டால் போதும், சினிமாவுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பிஎஸ்சியை முடிச்சுட்டு அப்பாட்ட எம்எஸ்சி படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதே அப்பப்போ மணிவண்ணன் படங்களில் ஒரு ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 14 படங்களில் மணிவண்ணனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்ஸ்டியூட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே விஜயகாந்தை வச்சு படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வருது. இப்போ தொடர்ந்து விஜயகாந்தை சந்திக்கணும்னு அலைஞ்சா அன்றைக்கெல்லாம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் செல்வமணி வந்து தினந்தோறும் வராரு. அதனால் அங்கே கதவுகள் திறக்கப்படவே இல்லை. ஒரு கட்டத்தில் செல்வமணி என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்டோரி போர்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி அநேகமாக பல பெரிய படங்களுக்கு ஸ்டோரி போர்டு இல்லாமல் படம் பண்ணுறதில்ல. என்ன காட்சி, என்ன ஷாட்டு எல்லாமே வந்து இந்த அம்புலி மாமா கதை மாதிரி வரைஞ்சிருவாங்க. எல்லாத்தையும் வரைஞ்சி அதை அப்படியே வந்து டயலாக் கூட கொடுக்கும்பொழுது அதை எடுத்து படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று வந்து ஷார்ட் வைக்கும்போதே இதுதான் அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து படப்பிடிப்புக்கு பெரிய அளவு உதவி செய்யும். படப்பிடிப்பை ரொம்ப சீக்கிரமாக முடிப்பதற்கும் இந்த ஸ்டோரி போர்டு பெரிய உதவியாக இருக்குது. அப்போ செல்வமணி என்ன பண்ணுறாரு, தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஸ்டோரி போர்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். படம் இருக்கு இல்லையா, சித்திரம், அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பிரிண்ட்டு போட்டு
அதற்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் ஆக்கி அந்த பைண்டிங்கை கொண்டு போய் ராவுத்தர் ஆஃபீஸில் கொடுக்குறாரு. அங்கே அதை பார்க்குறவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா கதை சொல்லி தான் கேட்டிருக்காங்களே தவிர இப்படி ஸ்டோரி போர்டு இது வந்து ஒரு காமிக்ஸ் புத்தகம் மாதிரி நம்ம கைக்கு வருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பிரமிச்சு போய் சரி செல்வமணியை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த புலன் விசாரணை கதையை சொல்லி அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ படப்பிடிப்பு நடக்கும் பொழுது இரவில் எடுப்பார், ரொம்ப ஸ்பீடாக எடுப்பார், இப்படி போயிட்டுருக்கு. இவர் என்ன எடுக்கிறாரு அப்படிங்கிறதே ராவுத்தருக்கும் சரி விஜயகாந்துக்கும் சரி தெரியவே இல்லையா. ஏதோ எடுக்கிறாரு, முன்னுக்கு பின்னா எடுக்கிறது, இப்படி எடுக்கிறது, அப்படி எடுக்கிறது. அவருடைய ஸ்டைலே வேறையாக இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படி எடுக்கிற இயக்குனர்களே அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக படம் எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்கே ஒரு டவுட்டு, ஒரு ஒழுங்காக தான் படம் எடுக்கிறாரா, இந்த படம் உருப்படியாக வந்துருமா, ஒரு தெரியாத பையன்ட்ட போய் நம்ம சிக்கிட்டோமா, படித்தவன் ஒரு வேலையை செஞ்சால் அது எப்படி இருக்கும், இப்படிலாம் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போது மணிவண்ணனை கூப்பிட்டு எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு காமிச்சு எங்களுக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கையே இல்லை, அதனால் நீங்கள் வந்து மிச்ச படத்தை நீங்களே முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு மணிவண்ணன்ட்ட சொல்லும்போது மணிவண்ணன் சொல்லியிருக்காரு, இல்லை அந்த பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என் கூட ஒர்க் பண்ணியிருக்கான், அவன் நல்ல பிரில்லியண்ட்டான பையன், நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதீங்க, நீங்கள் படத்தை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் போயிட்டாரா. என்னடா மணிவண்ணனே இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, சரி ரைட்டு மிச்ச படம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக படம் வந்துருச்சு. படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸு. தீபாவளிக்கு முதல் நாள் வந்து படத்தை அவங்கெல்லாம் போட்டு பார்க்க போகிறாங்க. இந்த விஷயம் ஆர்கே செல்வமணி ஒரு டைரக்டராக தெரியும் இல்லையா, இப்போ எல்லாருமே பார்க்க போகிறாங்க. தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு தியேட்டர் டி நகரில் இருந்துச்சு, பிரிவியூ தியேட்டர், அங்கே தான் இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. இதுக்கு இந்த நேரத்தில் ஊர்லேருந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரா, படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சா, ஏற்கனவே செல்வமணி மேலே ஒரு அதிருப்தியில் இருந்த அந்த படக்குழுவினர் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனோன்னு தியேட்டரில் பாருங்கள், நாங்களே இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, இப்போ தான் பார்க்க போகிறோம், எங்களுக்கே வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் தான் படம் பார்க்க போகிறோம், இதில் உங்களை வேற அவர் அனுப்பி விட்டாரான்னு ஏதோ கொஞ்சம் அவங்க மனம் புண்படுகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சிட்ட பிறகு அவங்க அப்படியே அதை செல்வமணிகிட்ட சொல்லிவிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. இதில் செல்வமணிக்கு மிகப்பெரிய வருத்தம், அவர் ரூமுக்கு போயிட்டார். இப்போ கமலா தியேட்டருக்கு பின்னால் தான் செல்வமணி ரூம் இருந்திருக்கு. இப்போ அங்கே போனவர் ஒரு பக்கம் ஒரு பதட்டம், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி இருக்குமோ என்னவோங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆர்வம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயமும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தா பெரிய கூட்டம் எல்லா இடத்துலையுமே. இப்போ முக்கியமாக தேவி தியேட்டர்னு மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அங்கே வந்து ஒரு 1200க்கு மேலே கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர் சீட்டு, உள்ள 1200 பேர், நின்றுக்கிட்டு பார்க்குறவங்க ஒரு 500 பேர், வெளியில் ஒரு 3000 பேர் நிற்கிறாங்களாம். அவ்வளோ பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து எல்லாருமே வந்து அப்படியே கொண்டாடி தீர்க்குறாங்களாம். அடடா படம்னா இதாண்டா படம்ன்ட்டு பல பேருக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தகவல் போகுது, படம் சூப்பர் ஹிட்டு, செல்வமணின்னு ஒரு புது பையன் பின்னி படம் எடுத்துட்டான்ட்டு தகவல் போகுது. செல்வமணிக்கும் இந்த தகவல் போனோடனே மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அவர் இப்போ தான் முதல் முறையாக ஒரு பீரை அவர் குடிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த பழக்கமே கிடையாது. அவருடைய நண்பர்களே இந்த வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு இப்போது 2 பீரை கவுத்துட்டு படுத்துட்டார் செல்வமணி. இதற்கிடையில் செல்வமணியை தேடுறாங்க. இப்போ மறுநாள் வந்து ஜிவி இருக்கார் இல்லையா, மணிரத்னத்துடைய அண்ணன், அன்னைக்கு வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவர் ரஜினியை வச்சு தளபதியெல்லாம் அவர் தான் பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த செல்வமணிங்கிற பையனை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருன்ட்டாங்களாம். இப்போ செல்வமணியை ரூமை தேடி பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் இப்போ செல்வமணிகிட்ட உட்கார வச்சு, தம்பி அடுத்து வந்து நம்ம ரஜினிக்கு படம் பண்ணுவோம், உங்களுக்கு 25 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னோடனே செல்வமணிக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னா புலன் விசாரணை படத்துக்கு அவருக்கு தரப்பட்ட சம்பளம் 10,000 ரூபா, இவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துருக்கோம், மேற்கொண்டு ஒரு 15,000 சேர்த்து 25,000ங்கிறாரே இவர், என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் பொழுது இந்தாங்க அட்வான்ஸ்னு ஒரு செக்கை எழுதி ஒரு கவரில் போட்டு அவர் கையில் கொடுத்துருக்குறாரு. கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவசரமாக எடுத்து பார்த்தா 2.5 லட்சம் ரூபா அட்வான்ஸு. எப்போது 90களில். அவர் வந்து மிரண்டு போயிட்டாரான். அவர் 25 ரூபான்னு சொன்னது வந்து 25 லட்சத்தை நம்ம தான் வந்து 25,000 நினச்சிருக்கோம் அப்படின்னு மகிழ்ச்சி தாங்களே. இன்னொரு பக்கம் ரஜினியை வச்சு படம் பண்ண போகிறோங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமா சேர்ந்து வந்து உட்காந்துருக்கிறாரு. இந்த படம்
ஸ்டார்ட் ஆவதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்ட்டாராம் ஜிவி. இதற்கிடையில் வெளியில் வந்த செல்வமணி ரூமுக்கு வர்றதுக்குள்ளே செல்வமணியே ஜிவிக்கு படம் பண்ணுறாரு, ரஜினி வச்சு பண்ணுறாருங்கிற தகவல் பல இடங்கள் போயிடுச்சு. இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டானோடனே ராவுத்தர் சும்மா இருப்பாரா, செல்வமணி தூக்கிட்டு வாங்கன்ட்டாரான். இப்போ செல்வமணியை தேடி போகிறாங்க. இப்போ ரூமில் செல்வமணி இருக்கார். அதற்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க விஜயகாந்த் சார் கூப்பிட்றாருன்னொடனே அப்புறம் அதற்கப்புறம் வந்து தான் ஜிவிக்கு படம் பண்ணாமல் ஒரு 2வது படமாக கேப்டன் பிரபாகரன் படம் பண்ணது. அன்றைக்கி செல்வமணி நினச்சிருந்தா, இல்லை சார் முடியாது, எனக்கு அங்கே வந்து 25 லட்ச ரூபா சம்பளம் தராங்க, ரஜினியை வேறு வச்சு படம் பண்ண சொல்கிறாங்க, நான் அங்கேயே பண்ணிக்கிறேன்னு போயிருக்கலாம். ஆனால் அவர் விஜயகாந்த் மீதும் ராவுத்தர் மீதும் வைத்திருந்த மரியாதை வந்து திரும்பவும் நாம் அவங்களுக்கு படம் பண்ணுவோம், அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் ஓகே அப்படின்ட்டு தான் இந்த கேப்டன் பிரபாகரனுங்கிற படத்தை பண்ணுறாரு. அந்த படம் அன்றைக்கே 1 கோடி ரூபா பட்ஜெட்டு. அன்றைக்கெல்லாம் இது வந்து சாதாரண பட்ஜெட் கிடையாது, மிகப்பெரிய பட்ஜெட்டு. அந்த படம் வந்து தாறுமாறான ஹிட்டு. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அந்த இயக்குனர் மீது ஒரு அதிருப்தி தயாரிப்பு நிறுவனத்துக்கு வரும். அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இவங்களோட நம்ம வாழ்நாள் முழுக்க சேரவே கூடாது அப்படின்னு இருந்திருந்தால் செல்வமணிக்கும் அந்த பெருமை போய் சேர்ந்துருக்கிறது. கேப்டன் பிரபாகரனுங்கிற படத்தை விஜயகாந்தை தவிர வேறு யாரை வச்சு நீங்கள் பண்ண முடியும்? ஏன்னா அந்த பிரபாகரனுங்கிற பேருக்கே ஒரு கம்பீரத்தை கொடுத்தவர் வந்து விஜயகாந்த். அவருடைய சிந்தனையே அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி அவர் வந்து எதை பற்றியெல்லாம் அரசியல் ரீதியாக யோசித்தார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மிக பொருத்தமான தலைப்பில் ரொம்ப அருமையாக நடித்தார் விஜயகாந்த். அன்னைக்கு செல்வமணிக்கும் ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு. பணம் கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஓடிடுவோம் அப்படின்லாம் நினைக்காம இன்றைக்கி வரைக்கும் அந்த எத்திக்ஸ் அவர் கடைபிடிக்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருன்னா, சார் ரீரிலீஸ் பண்ணுறீங்க, என்ன எதுக்கு சார் கூப்பிட்றீங்க, நீங்களா கிராண்டாக பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் மட்டுமல்ல, தன்னுடைய சக இயக்குநர்களையும் விஜயகாந்தை வைத்து படம் எடுத்த எல்லா இயக்குநர்களையும் கொண்டு வந்து அங்கே வச்சு அவர்களுடைய பெருமையை அவர் அங்கே உட்காந்து பேசி பழைய நினைவுகளெல்லாம் மீண்டும் அங்கே பேசி இந்த படத்துக்கே இன்னும் கொஞ்சம் பூம் கொடுக்குறாரு பாருங்கள். எத்தனை வருஷம் கழித்து இது நம்ம படங்கிற உணர்வு அவருக்கு திரும்ப திரும்ப இருந்ததுனால தான் அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட இயக்குநர்கள்லாம் இங்கே கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம். இந்த நிகழ்வு வந்து நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக தான் இருந்துச்சு. அடுத்த மாதம் படம் ரிலீஸு. உள்ளபடியே இப்போ இந்த ரீரிலீஸ் எல்லாமே வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் கேப்டன் பிரபாகரன் கட்டாயமாக கலக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.